நவம்பர் 27 மாவீரர் நாள் ஆண்டுதோறும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த ஆண்டு தாம்பரம் பகுதியில் மாவீரர் நாள் வீர வணக்க நினைவேந்தல் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் பங்கேற்று நான் உரையாற்ற இருக்கிறேன். நாடாளுமன்றம் 25ஆம் தேதி தொடங்குகிறது. 27ஆம் தேதியும் நான் புதுதில்லியில் மக்களவையில் இருந்தாக வேண்டும் என்றாலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் அன்றைக்கு சென்னைக்கு வர இருக்கிறேன். வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு அடுத்த நாள் அதிகாலை விமானம் பிடித்து நான் மறுபடியும் புதுதில்லிக்கு செல்ல இருக்கிறேன். எனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற அந்த சூழலிலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிற சூழலில் நீங்களும் அதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும், கட்டாயம் பங்கேற்க வேண்டும், அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், ஒருங்கிணைந்த செங்கை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனைவரும் வந்து பங்கேற்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கிறேன்.